நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான உப்புமா செய்ய போகிறோம். நார்மலாக ரவையை வச்சு உப்புமா செய்வோம், சேமியா வச்சு உப்புமா செய்வோம். ஆனால் இங்கே வந்து என்ன செய்ய போகிறோன்னா, சேமியா வச்சு தான் செய்ய போகிறோம். ஆனால் காய்கறி போட்டு அதோட கொஞ்சம் சிக்கன் சேர்த்து நல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சிக்கன் சேமியா உப்புமா செய்ய போகிறோம். அதை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சிக்கன் சேமியா உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: வறுத்த சேமியா 2 கப், சிறிதாக நறுக்கிய சிக்கன் 100 கிராம், சிறிதாக நறுக்கிய பீன்ஸ் 3, சிறிதாக நறுக்கிய கேரட் 1, சிறிதாக நறுக்கிய இஞ்சி 1 துண்டு, சிறிதாக நறுக்கிய பூண்டு 5 பல், வேர்க்கடலை அரை கைப்பிடி அளவு, கரம் மசாலா, பட்டை சிறிதளவு, கிராம்பு 3, ஏலக்காய் தேவைக்கு ஏற்ப, மிளகு சிறிதளவு, சிறிதாக நறுக்கிய பச்சை மிளகாய் 3, காய்ந்த மிளகாய் 4, மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், சிறிதாக நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, கடுகு உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சிக்கன் சேமியா உப்புமா செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம்லாம் இருக்காது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நார்மலாக நீங்கள் என்ன செய்வீங்க, சேமியா உப்புமா அனுப்பிச்சி விடுவீங்க. அந்த பிள்ளைங்க வந்து அதே டிஃபன் பாக்ஸு ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரும். ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் சிக்கன் போட்டு கொஞ்சம் காய்கறிலாம் போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நல்லா எம்டியாக தான் வரும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை எப்படி செய்யலாங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஒரு சின்ன கடாய் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் நெய் சேர்த்துலாம். நீ நெய் பிடிக்காது அப்படின்னா நெய் போட வேணாம், நீ எண்ணெய் மட்டும் சேர்த்தாலும் நல்லது. ஸோ இப்போ நெய் சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த நெய்யும் அந்த எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. நான் என்ன செய்ய போறேன்னா, இங்கே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் மிளகு, அதோட கடுகு உளுந்து, சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடுகு, அந்த உளுந்து, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா வறுத்தாச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துலாம். அது வந்து எப்போவுமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, லோ ஃப்ளேம்லேயே, அதாவது தீயை கம்மி பண்ணி வச்சே நம்ம இதை அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இதோட நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகாய், இதோட காஞ்ச மிளகா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காஞ்ச மிளகாவையும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, இதோட பூண்டு, சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டு. அதாவது நீங்கள் இதெல்லாம் சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே நேரத்தில் கொஞ்சம் பீன்ஸு, இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த காய்கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இதே நேரத்தில் நான் என்ன செய்ய போறேன்னா, இங்கே வந்து கொத்துக்கறி சிக்கன், இதில் வந்து சிக்கனை வந்து சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி கூட இதில் சேர்க்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதில் அப்படியே இந்த சிக்கன் இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு அப்படியே என்ன செய்யணும்னா, லோ ஃப்ளேமில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நம்ம அப்படியே குக் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்தாச்சு. இதில் நான் என்ன பண்ணலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதோட மிளகாய் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடியை இதில் அப்படியே சேர்த்துலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு அப்படியே என்ன செய்கிறோன்னா ஒரு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அந்த பச்சை வாடை, அதாவது அந்த மசாலாவுடைய பச்சை வாடை போயிடுச்சு. இதில் நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்போ தண்ணி சேர்த்துலாம். ஒன்றுக்கு 1.5 தண்ணியை சேர்த்தாச்சு. இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா அப்படியே நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் நான் என்ன செய்ய போறேன்னா, இங்கே வந்து சேமியா, வறுத்த சேமியாவே கிடைக்குது. நீங்கள் திரும்பி போட்டு வறுக்கணும் அப்படின்லாம் இல்லை. அதனால் இல்லை கொஞ்சம் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வறுத்துடலாம். இதில் நான் என்ன செய்ய போறேன்னா, இதை அப்படியே எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது அப்படியே என்ன செய்யுங்கன்னா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் லைட்டாக அது வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுடைய இந்த சேமியா, அதாவது சிக்கன் சேமியா உப்புமா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கடைசியில் என்ன செய்ய போகிறோன்னா, நான் வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலையை இதை அப்படியே மேலே போட்டு விட்டுடலாம். நீங்கள் வந்து மலேசியா அந்த சைடெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேர்க்கடலையை பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் வேர்க்கடலை மேலே போடும்போது அது வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அது நல்லா ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். அதனால தான் என்ன செய்வாங்கன்னா அந்த வேர்க்கடலையை மேலே போடுவாங்க. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். சிக்கன் சேமியா உப்புமா செய்முறை. முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாய் நல்லா சூடானதுக்கு பிறகு நெய்யையும் எண்ணெயும் விட்டுருங்க. அந்த நெய்யும் எண்ணெயும் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முழு மிளகு, கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு பிறகு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. அந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், தேவைப்பட்ட உப்பையும் சேர்த்துருங்க. இப்போ இஞ்சி பூண்டு இதையும் சேர்த்து வதக்கிட்டு அதோட சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற கேரட்டையும் பீன்ஸையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க. 2 நிமிஷம் கழித்து சிறிதாக நறுக்கி வச்சிருக்கிற அந்த சிக்கனை சேர்த்து 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதோடைய பச்சை வாடை போனதுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துருங்க. அது நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் வறுத்த சேமியா உள்ளே போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. கடைசியில் சேமியா வெந்ததுக்கப்புறம் இருக்கிற வேர்க்கடலையை சேர்த்து முடிச்சிடலாம். இப்போ சூப்பரான ஒரு சுவையான சிக்கன் சேமியா உப்புமா தயார். இப்போ நம்மளுடைய இந்த சிக்கன் சேமியா உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் நெய் அப்படியே என்ன செய்யலைன்னா மேலே விட்டிங்கன்னா நீங்கள் அதை சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சூப்பரான ஒரு மனம் வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணி, இல்லை இது உதிரியாக தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் உரப்பு வேண்டாம் அப்படின்னா, காரம் வேண்டாம்னா கொஞ்சம் கம்மி பண்ணி, காரத்தை கம்மி பண்ணிட்டு நீங்கள் செய்யுங்க. இல்லை உங்களுக்கு சிக்கன் வேண்டாம் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன செய்யலாம்னா ப்ரான் சேர்க்கலாம். ப்ரான் சேர்த்து செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.